கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம சொல்லலாம். அவர் வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மகாபாரதம் அறிஞ்சவங்க அவரோட தாத்பரியத்தை உணருவாங்க. பாண்டவர்களோட நலத்திற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டார். அது மட்டும்தான் உண்மை. அப்படி அவரோட நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்கின்ற ஒரே காரணத்தினால தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னம்னா, தம் மாமனை வதைத்து அவங்க வதம் பண்ணியதுனால தான் இவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் மாமனுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. அவரோட கான்செப்ட் வேறு. உதாரணம் பார்த்தா, அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட தாய் தந்தைய ஒரு சிறைச்சாலைக்குள்ளே வச்சு அவங்கள ரொம்பவே துன்புறுத்துவார் மாமன் கம்சன். அதற்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா, பிறக்கிற குழந்தையெல்லாம் சகோதரத்துவெல்லாம் கொல்லுவார். அப்படி கொல்கிற மாமன் என்ன கொஞ்சம் முடியும்? அப்படி இருக்கும்போது கொல்லத்தான் செய்யணும். அதனால் அவரோட காலகட்டத்தில் அந்த மாமனை வதம் பண்ணார். அவர் மாமனை வதம் பண்ணியனால ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இது உடனே தாய் மாமனுக்கு ஆகாது, நம்ம ஆளுக தான் யாரோ ஒருத்தலுக்குன்னா அதை அப்படியே பிடிச்சிக்குவாங்களே. அதனால ஒரு நட்சத்திரத்திற்கு நான் பலமுறை சொல்கிறது தான் இது அப்படியே உண்மை. இது எந்த ஜோதிடரை கேட்டாலும் ஆமாம்பாங்க. இப்போ நம்ம சொன்னதை கேட்டோம்னா ஆமாம் உண்மைதான்ட்டு. ஒரு நட்சத்திரத்தால் யாரையுமே கொல்ல முடியாது.